சூரியன்னா காசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் தலைநகரம் எங்கும் சென்று கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணப்பரிசிலை மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு குடவத்தை வந்திருக்கிறோம். அங்கிருக்கின்ற ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு என்னுடைய கையில் இருக்கின்ற 5000 ரூபாய் பணப்பரிசு செல்ல போகிறது. எனவே வாங்க கேட்டு பார்ப்போம். நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சூரியன் என பதில் சொன்னால் அவருக்கு இந்த 5000 ரூபாய் பணப்பரிசு செல்ல போகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அவடத்தில் ஒரு அக்கா இருக்காங்க. அப்படி காட்டுங்க. அந்த அக்காட்ட தான் நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். என்ன ரேடியோ கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். அவங்க சூரியன் சொன்னால் உங்களுக்கு பணப்பரிசு ஷுவர். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? அஸ்வினி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்கே இந்த வெயிலில் பயணம்? ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். பாபா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரீங்க? ஸ்கூல்லேருந்து வரோம் இப்போ தான். சரி, உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? அஸ்வினி. எந்த இடம் நீங்கள்? இங்கே ஊர்கடை வத்த தான். சரி, பாபாவுக்கு எத்தனை வயசு? 5 வயசு ஆகுது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன ரேடியோ கேட்பீங்க? சூரியன் எஃப்எம். என்ன ரேடியோ? சூரியன் எஃப்எம். சூரியன் எஃப்எம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கையில் இருக்கின்ற 5000 ரூபாய் பணப்பரிசில வெற்றி பெறீங்க. வாழ்த்துக்கள். சந்தோஷமா? சந்தோஷம். இப்போ நிறைய நேர்கள் வந்து நீங்கள் பணப்பரிசு வெற்றி பெறதை பார்த்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எண்ணி காட்டுங்க. 1000, 2000, 3000, 4000, 5000. 5000 ரூபாய் பணப்பரிசிலை வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஒரு குடவத்த அஸ்வினி. வாழ்த்துக்கள். இதே போன்று நீங்களும் சூரியனோடு இணைந்திருந்தால் கை நிறைய பணப்பரிசிலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சூரியன்னா காசு தான். சூரியன்னா காசு தான். இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று, நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்.